எப்பொருள் யார் யாரையும் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எங்கிட்ட திருமந்திரம் ஒன்று இருக்கு. திருமந்திரம் இது வந்து உண்மையான திருமந்திரம். இது திருப்பனந்தாள் காசி மடம், கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற திருப்பனந்தாள் காசி மடம். அதான் அவங்க தான் வந்து இந்த திருமந்திரத்தில் வெளியிட்டாங்க. இன்னைக்கு அவங்க அதுதான் அந்த திருமந்திர காசி மடத்தில் சுருக்கிறத பற்றி தான் அதில் இருக்கிறதா அந்த 3000 பாடல். அதுதான் வந்து சரியா இருக்கும். அதுல இருந்து எழுதி ஆராய்ச்சி பண்ணது. நான் நேரடியாக திருப்பனந்தாளுக்கே காசி மடத்தில் புத்தகம் வாங்கினேன். திருப்பனந்தாள் காசி மடத்துக்கே போயிருந்தேன். நான் சொல்றது 2005 2008 நினைக்கிறேன். அப்பவே வாங்கினேன். எதுக்குன்னா அந்த காசி மடத்தில் தான் அச்சடிச்சு வெளியிட்டாங்க. அந்த வரிசை முறை சரியா இருக்கும். அந்த வரிசை முறைப்படி தான் எல்லா புத்தகமே அச்சடிக்குது. இதுல பாத்தீங்கன்னா அதுலதான் இதுல ஒரு பாடல் இருக்கு, பல பாடல் இருக்கு. இந்த பாடலும் திருக்குறள் சொல்றது ஒண்ணுதான். திருக்குறள் இதை வச்சுதான் வெங்கடேசன் ஒரு பிஇ சிவில் இன்ஜினியர், ஒரு கட்டட பொறியாளர், ஒரு சித்தர் கொள்கை ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு வெளியிட்டது இதுதான் முதல் முறை. அவர் கட்டணம் கட்டிட்டு பேசாம போயிருக்க வேண்டியதானே. கட்டணம் கட்டிட்டு லஞ்சம் வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே. அதெல்லாம் இல்லாம சித்தர் கொள்கை ஆராய்ச்சி உலகத்தை கலக்கி விட்டார். கடைசியில் அது பரிணாம அறிவியல் போய் சேருது. இதுதான் அந்த மரணத்தை எதிர்க்கிற முறை. எப்படி எளிமையை கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. மரணத்தை எப்படி எதிர்க்கிறதுங்கிறது எளிமையை கண்டுபிடிச்ச கடைசியில உப்பு இல்லாத கீரையும் தண்ணீரும் தான். என்னது? தண்ணீரும். அவ்வளவுதான். இதுதான் உலகத்தையே மாத்துது. இங்க இறக்க சொல்லுங்க பார்க்கல அவனாச்சு. ஐயோ ஏன் கத்துவானுங்க. உப்பு இல்லாத கீரையும் தத்துவம் தான் கடைசியில ஏன்னா உப்பு வந்து கண்ணை கெடுக்கும். என்னது? சோடியம் குளோரைடு. ஆமா, வெரி வெரி டேஞ்சரஸ். அதுதான் நரம்பு தளர்ச்சி காரணம். உப்பு திங்கிற பூரா போய் சேர்ந்துருவானுங்க. நரம்பு தளர்ச்சி, கண்ணு கோளாறு, என்னது நரம்பு தளர்ச்சி, கண்ணு கோளாறு, தூக்கமின்மை, எல்லா நோய்கள் காரணமும் சோடியம் குளோரைடு. என்னது? சோடியம் குளோரைடு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அந்த குளோரைடு தான் நல்லா அள்ளி திங்கிறானுங்க. அள்ளி அதுதான் அடிப்படை சுவைக்கே காரணம். ஏன்னா கடல்ல அதுதான் இருக்கு. கடல்ல அதுதான் இருக்கு. அதுல இருந்து இவன் தான் காட்சி எடுக்கிறான். எந்த விலங்கும் கடல் தண்ணி குடிக்காது. எந்த விலங்கும் கடல் தண்ணி குடிக்காது. எந்த விலங்கும் கடல் தண்ணி குடிக்காது. மீனே கடல் தண்ணி குடிக்காது. மீனே. ஆமா, புரியுது உங்களுக்கு? எந்த விலங்கும் கடல் தண்ணி குடிச்சதே போய் பரலோகம் போய் சேர்ந்துடும். உப்பு ஆளை கொண்டு போடும். உப்பு அதெல்லாம் பறவைக்கு நல்லா தெரியும். நீங்க தான் உப்பை வடிச்சு கட்டுறீங்க. ஊறுகால போட்டு திங்கிறது, தேங்காய் சட்னியில் போட்டு திங்கிறது, சாம்பாரில் போட்டு திங்கிறது, மிளகு பொருள் போட்டு திங்கிறது, அப்புறம் வந்து இட்லி பொருள் போட்டு திங்கிறது. தின்னு போட்டு கடைசியில் அப்புறம் கை வலிக்குது, கால் வலிக்குது, முடக்குவாதம், இடுப்பு வாதம் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். புரியுதா? ஒன்றும் தப்பிக்க முடியாது. அதனாலதான் அதுல இந்த பாடல் எங்கே இருக்கு? இந்த பாடல் பெற்ற தளம் பாண்டிச்சேரி வில்லியனூர். பாண்டிச்சேரி வில்லியனூர்ல அந்த காமேஸ்வரர் சிவன் கோயில், அந்த கோயில்ல தான் அந்த பாடல் இருக்குது. உள்ள நுழைஞ்சோன்னா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க திருமூலர் என்ன சொல்றாருன்னா, திருமூலர் ஆசிரியர்கிட்ட ஏதாவது கொடுத்து ஆசிரியர்கிட்ட கொடுத்த அவர் நந்தியம் பெறப்படத்தை சொல்றாரு. அப்பனை நந்தியை ஆறாம் முதல்வனை, அப்பனை நந்தியை ஆறாம் முதல்வனை, ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை. அதாவது தன்னுடைய குருநாதரை பத்தி பேசுகிறார். நந்தியம் பெருமாட்ட பாடம் படித்தவங்க 8 பேர். நந்தியின் அருளால் நாதனான் பேர் பெற்றோம். நந்திகள் அருளால் நாதன் 67வது பாடல் அப்படிதான் சொல்றாரு. அதை பத்தி இங்க இருக்கு. நந்தின் அருள் பெற்ற நாதனே நாடினேன், நந்தியின் அருள் பெற்ற நாதனே நாடினேன், நந்திகள் 4 சிவயோக மாமணி, மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மருமாமே. என்னோடு 8 பேர் பாடம் படித்தார்கள் என்று யார்கிட்ட? நந்தியம்பெருமாள்கிட்ட பாடம் படித்தோம் என்று 8 பேர்த்தவே சொல்றாரு. நான் யார்கிட்ட பாடம் படித்தேன்? ஆனா எங்கிட்ட இருந்து திருடிட்டு போய் எங்கிட்ட இருந்து கலையை கத்துட்டு போய் இந்த புத்தகத்தையும் சொல்லாம வெங்கடேசன் பேரையும் சொல்லாம திருட்டுத்தனம் பண்றவன் 2 பேர் தமிழ்நாட்டில் இருக்கானுங்க, திருடனுங்க. அதை யாருன்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த திருடனுங்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனும் சளி பிடிச்சி சாகத்தான் போறான். அவனும் சளி ஏறி சாகத்தான் போறான். புரியுதா? இதுதான் சாபம்.
இப்ப ஆமா. ஆமா, இது வந்து தவயோகம், சாதாரண இல்லை. இது கடவுளும் கிடையாது, கத்திரிக்கையும் கிடையாது. தவயோகி நினைத்தால் சாபம் கொடுக்கலாம். கொடுத்தா அப்படித்தான் போவான், நோவுல தான் சாக போறான். உண்மையை சொல்லாமல் இருந்தானே என்ன அர்த்தம்? உண்மையை இப்பதான் ஜீரட நேரை நிறுத்தி பழகிறத உண்மையான தவம்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நீ சோத்த தின்னு, காயை தின்னு, தேங்காய் தின்னு சொல்றேன்னு அறிவு வேண்டாம்? நீ யாரா சொல்றதுக்கு? சோத்த தின்னுன்னு சொன்னா சோறு கொடுக்கணும், தேங்காய் தின்னுன்னு சொன்னா தேங்காய் கொடுக்கணும், மாங்காய் தின்னு சொன்னா மாங்காய் கொடுக்கணும். புரியுதா? நீ தானே கொடுக்கணும். நீ போட்டு அவனை திங்க சொல்ற. நான் எதையுமே திங்க வேண்டாங்கிறேன். என்னது? எதுவுமே தின்ன வேண்டாம். ஆமா. அப்ப நீ அதுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? ஆசிரியர் வந்து இதை தின்னுன்னு சொன்னா பையன் கேட்கணும், சரி சார், சரி சாமி, தேங்காய் பழத்துக்கு ஒரு 1000 ரூபா கொடுன்னு கேட்கணும். என்னது? ம். என்ன கேட்கணும்? தேங்காய் பழத்துக்கு 1000 ரூபா கொடு, பாதாம் பருப்புக்கு 1000 ரூபா கொடு, அரிசி பருப்பு சோறாக்கிறதுக்கு ஒரு 50 ரூபா கொடு, அது தயிர் போட்டு திங்கிறதுக்கு ஒரு 50 ரூபா கொடுன்னு யார்கிட்ட கேட்கணும்? அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கணும். எதுவுமே திங்க வேண்டாங்கிற. அதனாலதான் திருடர்கள் நிறைய வந்துட்டாங்க. புரியுதா? நான் இங்க என்ன ம். சொல்றேன்னா, இங்கதான் அவர் திருமூலர் சொல்றாரு. அப்ப புரிஞ்சுக்கங்க. நான் எதுவுமே எல்லாமே ரத்தத்துக்கு எடுக்கும்னு சொல்லியாச்சு. எல்லாமே ரத்தத்துக்கு இருக்கும். ஆஹ் அப்ப அப்ப நானும் வாய முடிட்டு கம்முனு தான் இருக்கும். எதே வேணும்னா கொஞ்சம் கீரை கொஞ்சோண்டு தின்னுக்கலாம், அவ்வளவுதான். கொஞ்சம் தண்ணியே கீரை குடிச்சு அதுமே போதுமானது. அது வயிறு எப்பவும் நிறைஞ்சே இருக்குது. வயிறு அறிஞ்சே இருக்கு. சுவாசத்திலேயே ஓடுறதுனால வயிறு நிறைஞ்சிருது. சுவாசத்திலே ஓடுறதுனால இன்னைக்கு எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, எடுத்துட்டு போயிட்டேன், நான் சாப்பிடவே இல்லை, பிடிக்கல. அது நீங்க நீரை மருந்து அருந்துட்டே இருந்தீங்கன்னா சுவாசத்திலே ஓடும். அந்த மலச்சிக்கல் வரும், வாயில விஷம் வரும். அப்ப வந்து உடனே என்ன பண்றீங்க? வெங்காயத்தை போட்டு தாளிச்சுட்டு அவளை போட்டு தின்ற வேண்டியதுதான். எப்பவுமே வெங்காயம் அவ்வளவு வச்சுக்கோங்க. என்னது? வெங்காயம் ஆவல. எப்பவுமே வெங்காயம் அவ்வளவு வச்சுங்க. லேசான அவள் வந்து லேசான அவள் இருக்குது, அது எப்பவும் வச்சுக்கோங்க. வெங்காயம் வச்சுக்கோங்க, கடலப்பருப்பு உளுந்து பருப்பு தாளிக்கிறதுக்கு எல்லாம் வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு உளுந்து பருப்பு, வரமிளகா, 2 பேருக்கு 2 வரமிளகா, கடலப்பருப்பு உளுந்து பருப்பு, கொஞ்சோன்னு தேங்காய், நல்லெண்ணெய் எப்பவுமே ரெடியா இருக்கணும். கொஞ்சம் எப்பவுமே பெரிய வெங்காயம் வாங்கி வச்சுங்க. அதை பெரிய வெங்காயம் வாங்கி காத்தாட வச்சுட்டீங்கன்னா அதுல 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம்ல? வெங்காயம் சின்ன வெங்காயம் அழுகி போயிடும், சீக்கிரம் அழுகி போயிடும். ஐயா, சின்ன வெங்காயம் சீக்கிரம் அழுகி போயிடும். சரிங்க. பெரிய வெங்காயம் அழுகாது, அப்படியே கிடக்கும். அப்படியே காத்தாட வச்சுன்னா 1 வருஷத்துக்கு ஆனாலும் கிடக்கும். எதுக்கு சொல்றேன்னா, அது என்ன அது தற்காலிகமா. சின்ன வெங்காயம் குற்றம் தான், பெரிய வெங்காயம் குற்றம் தான். சின்ன வெங்காயம் குற்றம் தான். யூஸ் பண்ணலாமா? எதுக்கு யூஸ் பண்றது நான் கேக்குறேன். எதுக்கு சொல்றேன்னு புரியுதா? சரிங்க. எதுக்கு சொல்றேன்னு தெரியுதான்னு கேக்குறேன். சின்ன வெங்காயமே பெரிய வெங்காயம்னா எதுக்கு சொல்றேன் சொல்லுங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? எதுக்கு சொன்னேன் சொல்லு பாக்கலாம். நீங்க பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தாங்க. பெரிய வெங்காயம் குற்றம் தான், ஆனா அது பெரிய வேண்டாம் இல்ல. சுவையை தரணும், வீரியத்தை தரணும், மினரல் தரணும், அப்பனா பெரிய வெங்காயம் தான். அப்படிங்களா ஐயா? அது சுத்தப்படுத்துறதுக்கு சீவக்கட்டைன்னு சொல்றேன். இப்ப போச்சா? உங்க பெரிய வெங்காயம் கொள்கையும் போச்சு, உங்க சின்ன வெங்காயம் கொள்கையும் போச்சு. அறிவே வேலை செய்ய மாட்டேங்குது. என்னது? அறிவே வேலை செய்ய மாட்டேங்குது. சீவக்கட்டைக்கு தான் பயன்படுத்த சொல்றேன். அதாவது 3 நாள் 4 நாள் நீர்பயிற்சி செய்யறப்போ அந்த பழைய விஷம் வந்து தங்கி இருக்கு. இதுக்கு போய் காய்கறி கடைக்கு ஓடுறது, புடலங்காய் கடைக்கு ஓடுறது, உடனே வந்து ஏசி மார்க்கெட்டுக்கு ஓடுறது, அப்புறம் வந்து டாடா கம்பெனிக்கார வச்சிருக்கிற காய்கறி கடைக்கு ஓடுறது, இதெல்லாம் முட்டாளுக்கு செய்யற வேலை. என்னது? அப்படி ஓடுக்கு போய் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா மோட்சத்துக்கு போலான்னு எந்த புத்தகத்தில் இருக்குது? சின்ன வெங்காயம் சாப்பிட்டா மோட்சத்துக்கு போலான்னு எந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு கேக்குறேன். பெரிய வெங்காயம் சாப்பிட்டா நரகத்துக்கு போகணும்னு எந்த புத்தகத்தில் இருக்குது? இதுதான் மரநடிங்கிறது. என்னது? மரநடி. உங்க கொள்கையில அப்படியே காத்துல விட்டுருங்க. உங்க கொள்கையெல்லாம் ஐயா காத்துல விட்டுருங்க. உங்க ஐயா கொள்கையில 3 நாள் 4 நாள் நீர் விரதம் இருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் நிறைய போட்டு உப்புமாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பதிலா அவளும் எடுத்துக்கலாம். அப்படியாங்க ஐயா? ஆமா 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 அப்படித்தான். சரியா புடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெங்கடேசன் அப்படித்தானே பண்ணியிருக்காரு.
வெங்காயம் நிறைய போட்டு கோதுமை கொஞ்சமா போட்டு உப்புமா செஞ்சு சாப்பிட்டுக்கணும் ஆமா கோதுமை அது ரவை. ஆமா அவ்வளவுதான். உப்பு காரம் கம்மியா போட்டு உப்பே உடம்பு சமைக்குங்க, ரொம்ப நல்லது. சரிங்க ஐயா. நோக்கம் வந்து சீவக்கட்டை கீழே போகணும். அந்த விஷம் வந்து தொண்டையில் தங்கி இருக்கிறப்போ குடலை சுத்தம் பண்ணி ஆகணும். பெருங்குடலை சுத்தம் பண்ணி ஆகணும். வெங்காய நாற்றத்தோட வெளியே போயிடணும். வெங்காய நாற்றத்தோடு மலம் வெளியே போயிடணும். ம். அதுக்கப்புறம் 5 நாள் நீர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 5 நாள் நீர் போச்சு. அப்புறம் வெங்காயம் அவல் சாப்பிட்டு வெங்காய அவல் நிறைய வெங்காயம் போட்ட கோதுமை உப்புமா, அல்லது நிறைய வெங்காயம் போட்டு தாளிச்சு அவல் உப்புமா. இல்லைன்னா கீரை. உங்களுக்கு சட்டமே சரி வரலைங்க, ஒழுங்கா உனக்கு அலைவரிசை சரி பண்ணுங்க. உங்க அலைவரிசை சரியில்லை. யாரு? பரமேஸ்வருடைய அலைவரிசை சரியவில்லை. பிறைநிதழ் கொஞ்சம் கலைநிலா அது மட்டும்தான் நல்லா எடுக்குது. பிறைநிதழ் சொல்லுங்க ஐயா, கேக்குதுங்களா ஐயா? உங்களுக்கு தெளிவா இருக்குது, கலைநிலா தெளிவா இருக்குது, பரமேஸ்வரர் சுத்தமா இல்ல. சரி. அப்ப அப்படி இந்த இல்லைன்னா கீரை. கீரை சரிங்க ஐயா. அதுதான். நீ கீரை செடியே வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன கீரை மரமே வச்சிருக்கீங்களா? முருங்கை மரம். நீங்க தான் முருங்கை மரம் வச்சிருக்கீங்களா? என்னது? முருங்கை மரம் இருக்குதுங்க ஐயா. அப்ப அத முருங்கை மரத்தை வச்சுக்கோங்க. முருங்கை மரத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் அவல் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, அவல் இருந்தா அவல் வந்து 1 வருஷத்துக்கு சாகாது, 2 வருஷத்துக்கு சாகாது. அவளெல்லாம் 10 வருஷத்துக்கு சாகாது. அவளு கீரையை வேக வச்சு அவள் போட்டு பேசி கீரையை வேக வச்சு அவல் போட்டு பேசுங்க சாப்பிட்டு தின்னுட்டீங்கன்னா எது எடுக்கிறதுக்கு உள்ள இருக்கிற விஷத்தை பெருங்குடலுக்கு தள்ளி விடணும். அதாவது தொண்டைக்கு கீழே படிந்திருக்கிற விஷத்தை, எதுக்கு கீழே? தொண்டை வரைக்கும் சுத்தம் பண்ற தொண்டைக்கு கீழே படிந்திருக்கிற விஷத்தை பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விட வேண்டும். எத்தனை நாளைக்கு ஒருக்கா? 3 நாளைக்கு ஒருக்காவோ, 4 நாளைக்கு ஒருவா, 5 நாளைக்கு ஒருக்கா, இல்ல 30 நாளைக்கு ஒருக்காவது பண்ணலாம். என்னது? 30 நாளைக்கு 30 நாள் நீர்பயிற்சி பண்ணலாம். 30 நாள் நீர்பயிற்சி பண்ணிட்டு 30ஆவது நாள் வந்து நீங்க என்ன பண்ணலாம்? 30 நாள் நீர்பயிற்சி பண்ணீங்கன்னா நீங்க எப்படி தெரியுமா, சொய்யின்னு போயிடுவீங்க. அப்படியே நேர யோகிதான். என்னது? யோகிதான். ஏங்க உங்க கண் முன்னாடி ஒருத்தன் டெல்லியில சோனம் வாங்ஸ் வந்து அவன் இறைச்சி திங்கிறவன். அவனே 30 நாள் இருந்து கைலாயம் போகவே இல்லை. அப்புறம் நீங்க சுத்தப்படுறதுக்கு ரெடியா உட்காந்துருக்கீங்க. அப்ப நீர்பயிற்சி போது நீங்க எப்படி கைலாகம் போவீங்க? போகவே மாட்டீங்க. பூலோகத்திலே இருந்து உலகத்தை திருத்துறதான் உங்க வேலை. அது யோக சாதனை புரியறதுதான் உங்க வேலை. யோக சாதனை புரிந்து அப்புறம் நீங்க போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு குறைஞ்ச வச்ச 100 பேத்துக்காக சொல்லி கொடுத்து, எப்படி 100 சொல்லி கொடுத்து அவங்ககிட்ட இருந்து பரிசு வாங்கணும். யார்கிட்ட இருந்து பரிசு வாங்கணும்? சீடர்கிட்ட இருந்து பரிசு வாங்கணும். என்ன வாங்கணும்? பரிசு வாங்கி அவன் அதான் திருமலர் சொல்றாரு. அந்த திருமலர் சொல்வதை அந்த காமேஸ்வர ஆலயத்துல இது பாண்டிச்சேரி வெளிநிருப்பத்துல பெரிய புகழ்பெற்ற 70 ஏக்கருக்கு மேல இருக்கிற பெரிய பிரம்மாண்டமான கோயில். அதுல உள்ள நுழையிறப்ப இடதுகை பக்கம் இருக்கும். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து பித்தளை தகடுல எழுதி வச்சிருப்பாங்க. அங்க 2 சிலை, ஆண் சிலை, பெண் சிலை இருக்கும். ஆனால் அது திருவள்ளுவர் அவருடைய துணைவியாரா இருக்கலாம், அல்லது நந்தியம்பெருமாள் அவர் துணைவியா இருக்கலாம். சரி. அப்பனை நந்தியை நந்தினா அவருடைய குரு. யாருடைய குரு? திருமூலருடைய குரு தான் நந்தி, நந்தியம்பெருமாள். ஆமா. அப்பனை நந்தியை அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை. அந்த குரு வந்து ஒப்பில்லாத வள்ளலாம ஊழி முதல்வனை. அவன் தான் முதல்வன்கிறார். குருதான் முதல்வன்கிறார். குருதான். இப்ப நந்தியம்பெருமாள் தான் குரு. அவன் தான் ஒப்பே இல்லாத உயர் தலைவன்கிறார். என்ன வழியை காட்டி கொடுத்தது அவன் தானே. வழியை காட்டி கொடுத்த ஆசிரியர் தான் வழியை காட்டி கொடுக்குறான். அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து எப்படி கப்புனு பிடிச்சுங்கிறார். என்னது? எப்பரிசாயினும் ஏத்திமின் ஏத்தினால், ஏதாவது பொருளை கொடுத்து அவனை மடக்குங்கிறாரு. யார? குருநாதரை வந்து நீ மடக்கி ஆகணும். எந்த பொருளாவது கொடுத்து அவனை மடக்குங்கிறாரு. யார மடக்கிறது? அதுக்கு மாணவன் என்ன பண்ணணும்? கையில் இருக்கிற எப்படியாவது பொருளை கொடுத்து கப்புன்னு புடிச்சுக்கிட்டா, பொருளை கொடுத்து ஏற்றுக்கொள். அதாவது எப்பரிசாயினு பரிசம் போடுறதுல என்னங்க? பரிசம் போடுறாங்கன்னு என்ன? வீட்டுல போய் பரிசம் போட்டு வந்தா என்ன வாயில பேசிட்டு வராங்க. பரிசம் போட்டான்னு பொருள் கொடுத்து ஒப்பந்தம் பண்றது. என்னது? பொருள் கொடுத்து ஒப்பந்தம் பண்றது. பரிசம் போடுறதுல என்ன அர்த்தம்? கல்யாணத்துல பரிசம் போடுறாங்களா? பரிசுன்னு சும்மா அங்க வெத்தலவா கொடுக்குற. பரிசுனா தங்க நகை, வைர நகை வச்சு பரிசு போடுறது. என்னது? தங்க நகை, வைர நகை வச்சு பரிசம் போடுறது. அப்படித்தானே நடந்துட்டு இருக்குது பரிசம் போடுறதுன்னா.
ஆமாங்க ஐயா. அந்த ஒப்பந்தம் போடுறாங்க. எதுவோ பண்ணிட்டு பரிசம்னா ஏதோ ஒரு பொருளை கொடுத்து ஒப்பந்தம் பண்றது. பொருளை கொடுத்து ஒப்பந்தம் பண்றது. தங்க வைப்பாங்க, ஒரு பட்டுச்சீலை வைப்பாங்க, ஒரு வைரம் வைப்பாங்க, எதாவது தங்கம் கயிறம் வைரம் காசு கீசு பழங்கில எல்லாம் வச்சு இதான் பரிசம் கொண்டு கொடுத்து போட்டு பூவு கிவு வச்சு தலையில பூ வச்சுட்டாவே ஒப்பந்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தலையில பூ வச்சுட்டாவே ஒப்பந்தம் ஆயிடுச்சு. அதுக்கு அப்பதான் பூவையரா மாறாங்க. அப்பதான் பூவையர். குழந்தைகளுக்கு பூ வைக்க தேவையில்லை. பூ வச்சுட்டாவே அவங்க திருமண ஒப்பந்தம் ஆயிடுச்சு. அந்த பெண்ணை ஏறெடுத்து யாரும் பார்க்க கூடாது. என்னது, சரி சரி ஐயா. நீங்க பூ வைக்காத வரைக்கும் அந்த பெண்ணை நீங்க காதலிக்கலாம். பூ வச்சுட்டாலும் அந்த பெண்ணை நீங்க என்ன பண்ணக்கூடாது. இதுதான் தமிழர்களுடைய மெய்யியல். பூ வைக்காத பெண்ணை நீங்க காதல் பண்ணலாம். பூ வச்சுட்டாவே அவ ஒப்பந்தம் ஆயிட்டான். பிறருடைய அந்த தலைவன் வந்து பூசு விடுவான். தலைவன் வந்து என்ன பண்ணுவான், தலைவன் தான் தலைவிக்கு பூச்சி விடுவான். தலைவன் தான். இதுதான் கற்பு. இதுக்கு பேரு களவியல்னு பேரு. களவுன்னு என்ன, நேரடியா பேசி தலைக்கு பூ வச்சிருவான். தலைக்கு பூ வச்சுட்டாவே பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓ, இவ வந்து 2 பேரும் பேசி தலையில பூ வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னாவே பெற்றோர்கள் மிரட்டக்கூடாது. உடனே நம்ம குறிப்பிட்ட நாள் பார்த்து கற்பு மனம் பண்ணி வைக்கணும். ஊரெல்லாம் சேர்ந்து அந்த தலைவனும் கூட்டி வைக்கணும். இதுதான் இயற்கை முறைன்னு பேரு. அப்படித்தான் நீங்க பண்ணிருக்கிறீங்களா? நான் அப்படித்தான் பண்ணேன். நான் அப்படித்தான் பண்ணினேன். புரியுதா? ஆமா, எல்லாமே நான் மாடல் பண்ணி பார்த்துட்டேன். மாடல் பண்ணி பார்த்துட்டீங்க. அப்ப இதுக்கு பேர் இதுதான் கற்பு மனம் களவு மனம்னு பேரு. முதல்ல களவு மனம். களவுன்னா 2 பேரும் சந்திச்சு பேசி இந்த கொள்கை அப்படின்னு பேசிட்டு பூ வச்சிருவாங்க. அப்ப அதுக்கு பேரு களவு மனம் பேரு. அதுக்கப்புறம் கற்பு மனம். இதுதான் திருக்குறளை கடைசியில படிச்சு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து இன்பத்து பால்ல முதல் களவு மனத்தை பத்தி பேசுவாரு. அப்ப அது வந்து களவு ஒடுக்கம், அப்புறம் கற்பு ஒடுக்கம். கற்பு ஒடுக்கம்னா 4 பேர் கூடி இவங்க 2 பேரு இவங்க இல்லறத்தை தொடங்க போறாங்கன்னு சொல்றது. சரியா? அப்படி அவங்க வந்து அப்படி அவங்க ஒத்துக்கொள்ளனா உடன்போக்கு. அவங்க 2 பேரும் போய் குடும்பம் நடத்தலாம். அவங்க 2 பேரும் போய் குடும்பம் நடத்தலாம். ஏன்னா இவங்க மனம் தான் சேருது. அங்க தலைவனுக்கு மனம் சேருது, தலைவிக்கு மனம் சேருது. எதற்காக சேருது? பெருமவற்றில் யாமறிவதிலே அறிவறிந்த மக்கள் பேர் அல்லவர தம்மினும் தம் மக்கள் அறிவுடமே மாநிலத்துல மண்ணீர் கையெல்லாம் இழுது ஈன்று பொழுதில் பெரிது பொக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். இந்த 3 கொள்கைக்காக தான் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். இந்த 3 கொள்கைக்காக நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கணும். பெற்றோர்கள் போய் சொல்லணும். பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளினா 2 பேரும் உடன்போக்கு திருமணம். 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் திருமணம் பண்ணி அங்க குடும்பம் நடத்தணும். இதுதான் இயற்கை. இதுதான் இயற்கை. இதை யாரும் தடுக்க முடியாது. மனம் ஒத்துட்டா திருமணம். என்னது, மனம் ஒத்துட்டா திருமணம். நீங்க என்ன வச்சுங்கிற பணத்தை வச்சுட்டு திருமணம் பண்றீங்க. என்னது, பணத்தை வச்சு திருமணம். அப்ப அது நாசமா தான் போகும். எப்படி வெகு குடும்பம் பணத்தை வச்சுதான் நாசம் போய் புருஷன் வேறு, பொண்டாட்டி வேறு, கொள்கை வேறு, கூப்பாடு வேறு, எல்லாம் ஒழுக்கம் இல்லாம போயிட்டு இருக்கு. சரியா? இதுதான் இயற்கை முறைன்னு பேரு. இதுதான் தமிழர் மெய்யியல்னு பேரு. தமிழ் மெய்யில் இப்படித்தான் இருக்குது. அதனாலதான் வள்ளல் அந்த அவையார் சொல்லுவாரு, ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் புதல், ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம். காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம். அப்ப காதல் இருவர் கருத்து ஒருமித்து, காதல் இருவர்னா யாரு? காதல் ஒருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம். ஆதரவு பெறணும். 2 ஆதரவு பெற்று அதுதான் இன்பம்ங்கிறாரு. இங்க மனமும் கிடையாது. இங்க எல்லாம் பூரா பணம் தான். காலையில பேசி சாயங்கால திருமணம் நாசமா போக. அது எல்லாம் சிக்கல் தான். எல்லாமே சிக்கல் தான். சிக்கெட் சீரழிகிறீங்க. எல்லாம் சிக்கெட். இதெல்லாம் இயற்கை முறைங்க ஐயா, இயற்கை முறை. சரி. அப்ப அப்பனை நந்தியை ஆறா அமுதினை, அந்த அப்பனை நந்தியை ஆறா அமுதினை, ஒப்பிலி முதல்வனை, ஒப்பிலி வள்ளலை, ஒப்பில்லாத வள்ளலாம, ஊழி முதல்வனை, அவன் தான் எல்லாத்துக்கும் தலைவன், ஆசிரியர் தான் தலைவன். எப்பரிசாயினும் ஏத்திமின் ஏத்தினான். எப்பரிசாயினும் எந்த முறையிலேயாவது, எப்பரிசினா பணம் நடத்தான், பொருள் நடத்தான், பண்டமாற்று இல்லாமல் ஆசிரியர் இணங்க மாட்டார். ஆசிரியர் கடவுளே ஆனாலும் அங்க என்ன கோயிலுக்கு போறப்ப ஒரு தேங்காய் எதுக்குன்னா லஞ்சம் கொடுக்கறது இல்லை. எப்படியே நம்மளுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறக்காக அந்த தேங்காய் பழம் வைக்கிறது. என்ன ஒரு தேங்காய் வைக்கிறது, ஒரு வாழைப்பழம் வைக்கிறது, எதுக்கு வைக்கிறீங்க பின்ன? லஞ்சம் கொடுக்கறதா என்னது? லஞ்சம் கொடுக்கறது. ஆமா. அவன் கடவுளும் கிடையாது, கத்திரிக்கை கிடையாது. ஆசிரியருக்கு தான் நீ பண்ட மாற்றம் கொடுக்கணும். இவன் என்ன பண்ற? கல்லுக்கு முன்னாடி போய் வாழைப்பழம் தேங்காய் வச்சுக்கிட்டு இருக்கிற. ஒன்றும் நடக்காது. அப்படியே அந்த வாழைப்பழம் தேங்காய் குரங்கு தான் திருட்டு போகுமே தவிர அது திங்காது. என்னது? அங்க இருக்கிற குரங்கோ காக்காயே எடுத்துட்டு போயிடும். நான் போனா எடுத்துட்டு வந்துடுவேன். நான் அப்படியே நிறைய சிவன் கோயிலுக்கு போவேன். அதாவது எங்க ஊருக்கு எங்க ஊர்ல எங்க சிவன் கோயில் இருக்குது? எங்க ஊர்ல பெரிய புகழ்பெற்ற சிவன் கோயிலே கிடையாது. ஓட்ட கோயம்புத்தூர் போகணும், இல்லாட்டா இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி போகணும், பவானி போகணும். பவானி பிரம்மாண்டமான கோயில் இருக்கு, சங்கமேஸ்வர ஆலயம். அதாவது பவானி நதியும் காவிரி சோழர்கள் கட்ட பிரம்மாண்டமான கோயில். என்னது? பிரம்மாண்டமான ஆமா, 22 கிலோமீட்டர் தான் பவானி. பிரம்மாண்டமான கோயில் போய் பாரு. சங்கமேஸ்வரன் வேற ஒண்ணும் இல்லை, அந்த சங்கம்னா சேருதல் அர்த்தம். பவானியும் காவிரியும் சந்திக்கிற இடத்துல பிரம்மாண்டமான கோயில் இருக்கு. நான் பலமுறை போயிருக்கேன். பிரம்மாண்டமான கோயில், சோழர்கள் கட்டினது. புரியுதா? இன்னைக்கும் பயங்கரமான கூட்டம். ஆடி பெருக்குல பார்த்தீங்கன்னா பூரா மக்கள் பூரா அங்கதான் இருப்பாங்க. பூரா நார் அடிச்சிருவாங்க. தப்பு. எல்லாரும் துணிமணி அவுத்து போட்டு ரொம்ப தப்பு. எல்லாமே தப்பு பண்றாங்க. அந்த நதியவே நார் அடிச்சிடுறாங்க. அறிவே இல்லாத காட்டு முண்டங்கள். என்னது? ஆமையா. போய் மூடிட்டு குளிச்சுட்டு துணி எடுத்துட்டு துவைச்சு போட்டு வரம்பு விட்டு போட்டு இவர் புடுங்கி மாதிரி கழட்டி அங்கேயே போட்டு வர்றது. யார் அப்படிலாம் போடச்சுட்டாங்க? ஒரு மாத்திக்கிறதுக்கு ஒரு துணி கொண்டு போவாங்க, குளிப்பாங்க, துவைப்பாங்க, எடுத்து அதே துணி தப்பி போடுவாங்க. கொண்டு போற துணி இடுப்புல கட்டிக்குவாங்க. அந்த துவைச்ச துணி தோல்ல தொட்டு போட்டு காய போட்டு மேல போட்டே வந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வர்றப்ப அந்த துணியும் காஞ்சி போயிடும். புரியுதா? இப்ப இருக்கிற முண்டங்க என்ன பண்றாங்க? அப்படியே ஆத்தோட விட்டுட்டு கொண்டு போற துணியை கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. அறிவு இருக்கா முதல்ல? எந்த அறிவும் இல்லாம இதுதான் எல்லா பக்கம் பண்ணுது. எல்லா நாட்டையும் சீரடிக்கிறது இந்த அறிவு கடை. இவங்களுக்குள்ள கடவுள் எங்க மோட்சம் கொடுப்பாருன்னு கேட்கறாரு. ஒரு மயிரும் கொடுக்க மாட்டார். புரியுதா? அதுக்கு பேசாம யோக முறைக்கு போயிட வேண்டியது தானே. அப்ப ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்திமின் ஏத்தினால் அப்பரிசு அப்படி செஞ்சிட்டீங்கன்னா அப்பரி ஈசன் அருள் பெறலாமே. அப்படி அவனை பண்ணிட்டீன்னா அவன் ஈசனை காட்டிடுவான்னு சொல்றாரு. அவனை ஈசனை யார் காட்டிடுவான்? ஆசிரியர் காட்டிடுவான். அப்ப அவனுக்கு பண்டமாற்று பொருளை கொடுத்து அவன்கிட்ட இருக்க கலையை கத்துக்கிட்டீங்கன்னா அவன் கடவுள் இருக்கிற இடத்தை காட்டிடுவான்னு சொல்றாரு. என்னது? அப்பரி சீசன் ஈசன் அருள் பெறலாமே. அப்படி அந்த குருவை நீ பண்டமாற்று கொடுத்து அவனுக்கு பொருள் வச்சுட்டீங்கன்னா அவனுக்கு உடம்பை அகத்தூய்மை பண்ணி இயற்கை ஆற்றல வாழ போறான்னு சொல்லி அந்த இயற்கை ஆற்றல எலக்ட்ரானை, நியூட்ரானை, புரோட்டானை காட்டி விடுவான். இப்ப நம்ம அறிவியலா பேசுறோம். அப்ப அதுதான் அர்த்தம். அப்ப அவன் தான் நீசனை காட்டுவான். யாரு? அந்த குருநாதன் தான் நீசையை காட்டுவான்னு யார் சொல்றாரு? திருமூலர் நந்தியம்பெருமாளை பற்றி தன் ஆசிரியர் இவ்வளவு உயர்வானவர், அவருக்கு நான் வணங்கிட்டேன், இப்படி கொடுத்து வணங்குகின்ற பொழுது நான் ஈசன் அருள் பெற்று விட்டேன். யாரால? ஆசிரியரோட உதவியால். எதை பெற்று விட்டேன்? அப்படின்னு யார் சொல்றாங்க? திருமூலர் யாரை பற்றி சொல்றாரு? நந்தியம்பெருமாளை பத்தி சொல்றாரு. அப்ப நந்தியம்பெருமாட்ட பாடம் பெற்றவர் தான், நந்தியம்பெருமாட்ட பயிற்சி பெற்றவர் தான் திருமூலர். அவரோடு சேர்ந்து 8 பேர். அவரோடு சேர்ந்து 8 பேர். அப்படின்னா இந்த புத்தகத்தை தான் நீங்க சொல்லணும். அதாவது அருளை புரிந்து கொள்றது, இயற்கையை புரிந்து கொள்வது, கடவுள் அருளை வாங்குவது, நோய் இல்லாம வாழ்றதெல்லாம் வெங்கடேசன் என்கிற குரு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. நான் வெங்கடேசன் சொல்றேன் தவிர நான் உங்களுக்கு குரு அல்ல. வெங்கடேசன் தான் மூல குரு. என்னது? வெங்கடேசன் குரு ஐயா. ஆமா, நான் சும்மா என்ன சொல்றேன், உங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். சரியா? சரி. அப்போ இந்த 22வது பாடத்துல என்ன படிச்சோம் சொல்லி நான் நிறைவு செய்ய போறேன். 5 நிமிஷம் பேசி நிறைவு செய்ய போறேன். 22ஆம் பாடம் என்னது? அந்த வாழ்க்கையின் திருவள்ளுவரை பற்றி சில சிந்தனைகள். 22ல மருந்தென வேண்டாம், அது உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை அற்றே தாபத்திற்கு உரு. அதாவது உற்ற நோயான பசியை வெல்லுவது எப்படி? எத்தனாம் பக்கம்? 152ஆம் பக்கம். உற்ற நோயான பசியை வெல்லுவது எப்படி? மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு. என்னது? மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்திய அற்ற போட்டு. இங்க பாருங்க, இப்படி அந்த ஜீரநீர் அமைதிப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா வயிறு நிறைஞ்சு போயிடும். அந்த ஜீரநீர் சுரக்காது. ஜீரநீர்
உங்களுக்கு மரணத்தை உண்டாக்குகிற கொடூர நோயிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஏன் இப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இது எந்த வயதுல செய்யலாம்? 15 வயசுல அவங்க இயற்கை உணவு செஞ்சுட்டானா, அவன் இயற்கையே சுத்தமா இருக்கறனால அவன் தானாவே காற்று உணவுக்கு போயிடுவான். அவன் பிறவி யோகியா மாறி, அவன் விஞ்ஞானியா மாறி விண்வெளிக்கு போய் வீடு கட்டுற அளவுக்கு அவன் கண்டுபிடிச்சிருவான். இப்ப நான் அதை தான் செய்யறேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த அந்த கலையை செத்து போன காட்டி இப்ப இந்த 40 வயசுல 30 வயசுல 70 வயசுல இடுப்பு போன வயசுல கத்துக்கிறீங்க. என்னது? ஆமாங்க. அப்படியா? ம் இடுப்பு போன வயசுல கத்துக்கணும். அஹ். எத்தனை வயசுல கத்துருக்கணும்? எத்தனை வயசுல இருக்கிறது? அம்மா வந்து 4 எப்ப தாய்ப்பால் நிறுத்துதோ, அம்மா தாய்ப்பால் நிறுத்திட்டு அம்மா என்ன பண்ண குழந்தைய பழங்கொள்ளையே வளர்த்திட்டு வந்துடணும். அப்போ 2 வயசுல கத்துக்க முடியாததை இப்ப 40 வயசு 50 வயசு கத்துட்டு சீரடிக்கிறீங்க. ஐயா நோயோட இப்ப சந்தோஷம் பண்ணலாம். அது எனக்கு தெரியுது. அப்ப இந்த கலை வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது. எந்த சோத்து முண்டங்களும் அந்த சோத்து முண்டங்கள் தான் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கான். அந்த பரிமையில் இழக்கிற சோத்து முண்டம் தான் அந்த 261வது குரலுக்கும் தப்பு பண்ணியிருக்கிறான், 941க்கும் தப்பு பண்ணியிருக்கிறான், 942க்கும் தப்பு பண்ணியிருக்கிறான். இந்த மருந்துங்கிற அதிகாரத்தை நாசம் பண்ணதே பரிமையாளர்கள் ஒரு வாத்தியார் தான். நான் அந்த மருந்துங்கிற அதிகாரத்தை நாசம் பண்ணான், தவம்ங்கிற அதிகாரத்தை நாசம் பண்ணான். நல்ல வேலை அந்த மூலத்தை அவன் கை வைக்கவில்லை, மூலத்தை திருத்தல. மூலத்தை திருத்தாதனாலதான் வெங்கடேசன் அந்த மூலத்தை வைத்துக்கொண்டு சொந்த புத்தி அவர் வந்து தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி கண்டுபிடித்தார். அவர் வந்து படிச்ச பிஇ பயன்படல, அவர் படிச்ச எஸ்எஸ்எல்சி பயன்படல, அவர் வாங்கின மார்க் எல்லாம் பயன்படல. அவர் சொந்த புத்தியை வைத்து பகுத்தறிவை வைத்துக் கொண்டு தாய்மொழியில் பகுத்தறிவை வைத்துக் கொண்டுதான் கண்டுபிடித்தார். அப்படித்தான் நான் பகுத்தறிவை வைத்துக் கொண்டு அணுக்கரு நடிந்தை விசை கண்டுபிடித்திருக்கிறேன். இதை உண்மையா பொய்யான 1 லட்சம் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த பிறகுதான் நானே ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். புரியுதா? இல்லைன்னா 6 நாள்ல சாக வேண்டியது இது எப்படி 100 நாள் வரப்போகுது? எல்லாத்துக்கும் 100 நாள் வரும். இப்ப நான் வந்து 91வது நாள் போயிட்டு இருக்கிறேன். இங்க பாரு, ஒரு பச்சை லைட் எழுதிட்டு இருக்குது பாருங்க. இது வர இது முடிய போகுது. இது வந்து ஒரு பச்சை லைட்டு. இது கிட்டத்தட்ட 2.1 வோல்ட்டுக்கு வந்தது. இது வர்றதுக்கு இப்ப 94 நாள் ஆயிப்போச்சு. இங்க ஓடிட்டு இருக்குது பாருங்க. இதோட நிறைய செய்ய போறேன். முதல் ரெண்டு வெள்ளை எழுதி வச்சேன், அதுக்கப்புறம் 2 பச்சை எழுதி வச்சேன், கடைசியில ஒரே ஒரு எல்இடி வச்சிருக்கேன். இதோட நீ முடிய போகுது. அப்ப என்னோட கொள்கை இது மாதிரி நான் 100 தடவை செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் கவனமா 90 நாட்கள் எரியுதான்னு கவனிச்சுட்டே வரணும். எல்லாரும் தேதி எழுதி வச்சுக்க, மேல ஒட்ட வச்சிருக்க, குறிப்பு எழுதி வச்சுக்க தோராயமா. எப்படி இருந்தா யாரும் 10 நாளைக்கு மேல இருக்கும்ல, 10 நாள் ஆயிடுச்சு எல்லாருமே செஞ்சு. அந்த தேதி தோராயமா தேதி போட்டு வச்சுக்கங்க. எனக்கு தேவை 90 நாள் ரிசல்ட் வரணும். ஒரே ஒரு பச்சை லைட் வச்சுட்டீங்கன்னா அது ஒரே ஒரு பச்சை லைட் வச்சிருந்தீங்கன்னா அது கண்ணை மூடிட்டு 100 நாள் வந்துடும். கண்ணை மூடிட்டு ஆரம்பத்துல 2 வெள்ளையடி வச்சிங்கன்னா அது ஒரு 50 நாள் எரியும். அதுக்கு அந்த 50 நாள் வந்ததுக்கு அப்புறம் லேசா அந்த வெளிச்சம் குறையும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 பச்சை லைட் வைக்கணும். அது அப்படியே 40 நாள் ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் லேசா பச்சை வெளிச்சம் குறையிறப்ப ஒரு பச்சை வெள்ளை விளக்கு வைக்கணும். அது பார்த்து பயங்கரம் பவரா எரியும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து 100வது நாள்ல அந்த 2.1 வோல்ட் வந்துடும். 2.1 வோல்ட்டுக்கு கீழே சந்தையில எல்இடி கிடையாது, உலகத்துல எல்இடி கிடையாது. நாம என்ன பண்ண நிரூபிக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது பேட்டரி சாகவில்லை, பேட்டரி சூடாகவில்லை. இந்த கிராஃபைட் தான் இந்த வேலையை பண்ணுது. அதாவது இந்த எல்லா பிரபஞ்ச ரகசியமும் இந்த கிராஃபைட்ல தான் இருக்கு, இந்த கார்பன்ல தான் இருக்கு. நம்ம உடம்பு கார்பன் தான். பாருங்க, இந்த முண்டங்களுக்கு தெரியாது. எந்த முண்டங்களுக்கு தெரியாது? மேற்கு நாட்டு முண்டங்களுக்கு கிராஃபைட்னு ஒரே அளவும் தெரியாது. கிராஃபைட்னா ஒரு அந்த முண்டங்கள் வந்து கிராஃபைட் சும்மா விளையாட்டா நினைச்சிட்டானுங்க. கிராஃபைட்டை ஆனா கிராஃபைட் தான் நம்ம கிட்ட படாத பாடுபடுது. கிராஃபைட் தான் நம்ம கிட்ட அது சொன்னபடி நம்மகிட்ட கேட்குது. இல்லையா? நான் சொல்றபடி கேட்கறேன். எனக்கு ஒரு 3 வோல்ட் மின்சாரத்தை கொடுன்னு சொல்லுது. 3 வோல்ட் மின்சாரத்தை கொடுத்தோன்னே 6000 ஆண்டுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய மின்சாரத்தை ஒரு வினாடியில் இந்த மின்சாரம் கொடுத்துருது. அதுதான் நான் கண்டுபிடிச்சது. 6000 ஆண்டுகள் ஆகும் அந்த வெளிச்சம் கொடுக்கறதுக்கு. நான் என்ன பண்ணேன், அது வந்து பார்த்தீங்கன்னா 0.0000000000 வோல்ட். அதாவது நான் கொடுக்குற வோல்ட்டை காட்டிலும் பல லட்சம் மடங்கு குறைவான வோல்ட்டு. அதுக்கே அது மாறுறதுக்கு 6000 ஆண்டு ஆகுது. நான் என்ன பண்றேன், 3000 மில்லி வோல்ட் கொடுக்குறேன். அப்படின்னா பல லட்சம் மடங்கு அதிகமான வோல்ட்டை கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகுது, 6000 நாள் 6000 வருடம் ஆக வேண்டியதை ஒரே இடத்துல ஒரே வினாடியில சுருக்கிடுறேன். அதுதான் நான் கண்டுபிடிச்சது. இந்த கண்டுபிடிச்சது உண்மையானு
என் பொண்ணு பார்க்குறாங்க, அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது இன்னும் 1,00,000 பேர்த்து ஒத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்ப எல்லாம் அதுக்கு தான் உங்களை எல்லாம் சேர்த்தேன். நம்ம 15, 16 பேர் ஆச்சு. இது போதும், இந்த அளவு போதும். இனி விஞ்ஞானிகள் செய்யணும். அவன் மூளையெல்லாம் கலண்டு போகும். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? எலக்ட்ரான் தான் உலகத்தை ஆளுதுங்கிற அட போடா முண்டமே. நியூட்ரானும் புரோட்டான் தான் உலகத்தை ஆளுது. நியூட்ரானும் புரோட்டானும் தான் உலகத்தை ஆளுது. எலக்ட்ரான் எலக்ட்ரான் கொள்கை என்பது தவறானது அப்படிங்கிறதான் இயற்கை நோக்கம். இயற்கை நோக்கமே புரோட்டானும் நியூட்ரான் தான். அதுதான் அந்த சேர்ந்தது நம்ம உடம்பே. நியூட்ரானும் புரோட்டானும் தான் அடிப்படை. நம்ம உடம்பே வந்து புரோட்டான் தான். புரோட்டான்னா பாசிட்டிவ்னு அர்த்தம், நியூட்ரான்னா சமம், ஜீரோன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் தான், அதாவது பிளஸ் ஜீரோ, பிளஸ் கூட்டல் சுழியம், கூட்டல் சுழியம் தான் அடிப்படை. அதாவது புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான். இந்த 2 பேரும் சேரும் பொழுது பிரியும் பொழுதுதான் இந்த எலக்ட்ரான் வந்து வெளியே வரும். எலக்ட்ரான் வந்து வெளியே வரும். எலக்ட்ரான் வந்து வெளியே வர்றதுக்கு இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேரணும், பிரியணும். அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தாது. இறப்பே வேண்டான்னு சொல்லியிருக்கானே. இறப்பே வேண்டான்னு சொல்றதை காட்டிலும் சித்தர்கள் பல ஆண்டுக்கு முன்னாடி ஜீரநீர் சுரந்தாலே மரணம் மிச்சினார். அதாவது திருவள்ளுவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3, வழிமுறை எண்ணிய 3ன்னு அந்த 941வது குறள் சொல்லுவார். என்ன சொல்வாரு? ஜீரநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம். இவன் என்ன சொல்றான்? இறப்பை இருந்தாலே நோய் நிச்சயம்ங்கிறான். யாரு? இந்த வெள்ளக்கார முண்டங்கள், இந்த அமெரிக்க முண்டங்கள், அமெரிக்க எம்பிபிஎஸ் முண்டங்கள். அமெரிக்க எம்பிபிஎஸ் முண்டங்கள் என்ன சொல்லுது? இறப்பை தாப்பா வம்பு, இறப்பை எடுத்துருங்கிறான். ஏன் மூளை எடுக்க வேண்டியது? நான் கேட்கறேன், மூளை எடுக்க வைப்பேன். எனக்கு மூளை எடுத்தா என்ன ஆகுவேன்? செத்து போயிடுவேன். எனக்கு இதயத்தை எடுத்தா செத்து போயிடுவேன். எனக்கு நுரையில் எடுத்தா செத்து போயிடுவேன். எனக்கு இறப்பை எடுத்துட்டா சாக மாட்டேன். அப்படிதான் அவன் சொல்றான். இறப்பை எடுத்துட்டு மனிதன் வாழலாம். வேணும்னா அப்ப தினம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது எப்படி நல்லா அரைச்சிருக்கணும். மாவு நல்லா அரைக்கிறதாமா, அது அரைச்சி வச்சிருக்கோம்ல மாவு. அந்த அரைச்ச மாவு தான் உள்ள கொடுக்கணுங்கிறான். அப்ப அந்த முண்டை என்ன சொல்லுதுன்னா, அரைச்ச மாவு உள்ள கொடுத்தா வெளிக்கு போகாது, சடியா இருக்கு. அந்த முண்டத்துக்கு அது தெரியாது. எந்த முண்டத்துக்கு? இங்கிலாந்து எம்பிபிஎஸ் முண்டத்துக்கு தெரியாது. இங்கிலாந்து எம்பிபி, இந்த அமெரிக்க எம்பிபிஎஸ் முண்டங்களுக்கும் இங்கிலாந்து எம்பிபிஎஸ் முண்டங்களுக்கும் என்ன தெரியாது? அது சடி உண்டாக்குது, அது வெளிக்கு போறதை நிறுத்துது, அது குளுட்டோனா மாறுது, குளுட்டோன் ஸ்வீட்டா மாறுது, ஜவு மிட்டாய மாறி ரத்தத்தை அடைக்குதுன்னு அந்த முண்டங்களுக்கு தெரியாது. இவன் தான் எம்பிபிஎஸ் முண்டன்னு உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். இவன் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னது? இறப்பை எடுத்தாலும் சோத்தை கொடுக்க சொல்றான். இறப்பை எடுத்தாலும் இவனெல்லாம் எம்பிபிஎஸ் நான் கேட்கிறேன். இறப்பை எடுத்துட்டாலும் சோறு எப்படி கொடுக்குறான்? சோறை அரைக்கிறதாமா, சோறை அம்மியில வச்சு அரைக்கணுங்கிறான். என்னது? அதான் அரைச்சு கூழா குடிக்க சொல்றாங்க, சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்டா என்ன வரும்? பரலோகம் தான் போறணும். என்ன போகணும்? வரலாமா? அப்ப சோத்தை தின்னுதானே நோயை வாங்கியிருக்கீங்க. என்னது? ஆமா ஐயா, இன்னைக்கு ஒண்ணு அனுபவிச்சேங்க ஐயா, தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இத்தனை நாளா தேன் குடிச்சோன்னா அப்படியே தொண்டையில போய் அப்படியே நின்னுக்குங்க ஐயா, கவம் கட்டின மாதிரி. ஒண்ணும் பண்ண முடியாது, மூச்சு விட முடியாது. உடனே தண்ணி எடுத்து குடிச்சாதான் அந்த தேன் உள்ள போகும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 ஸ்பூன் தேன் ஊத்தி காலைல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அது தொண்டையில நிக்கவே இல்லைங்க ஐயா, அது பாட்டுக்கு போயிடுச்சு. அப்ப நானா நினைச்சுக்கிட்டே இவ்வளவு நாள் அந்த குடலு சுருங்கிருச்சு போல, கெட்டியான ஆகாரம் கொலன்னு கொடுக்கவும் உள்ள போகல. இப்ப குடலு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாட்டுக்கு, தேன் குடிச்சோன்னா ஃப்ரீயா உள்ள போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்படியே ஐயா? இருக்கலாம். ஆமா, ஒழுங்கா விரிஞ்சு இருக்குது. எல்லாமே குடல்ல விரிஞ்சிருச்சு. அதாவது பெருங்குடல் இயற்கையான நிலைமை, அதாவது பிறக்கும் பொழுது எப்படி இருந்தோ அந்த நிலைக்கு மாறுது. அதான் ஐயா. அப்ப பெருங்குடல் சுருங்கிய குடல் விரியுது. அந்த படம்ல ஏற்கனவே நிறைய படம் அனுப்பிச்சிருக்கேன்ல, பூ மாலையாட்டு இருக்கும், காய்ந்த பூ மாலையா மாறி இருக்குன்னு படம்ல அனுப்பிச்சிருப்பா. பாக்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் எடுத்து பாதுகாப்பா வச்சுக்கணும். உங்க வாட்ஸ்அப், அதுக்கு தான் வாட்ஸ்அப். டச் போன் எல்லாமே இங்க யாரும் என்கிட்ட வரக்கூடாது. டச் போன் எல்லாமே என்கிட்ட வர முடியாது. ஏன்னா தினம் எத்தனை படம் நான் அனுப்புறேன், பாக்குறீங்களா இல்லையா? நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் பாரு, வந்துகிட்டே இருக்குமே. ஆராய்ச்சி வந்துகிட்டு இருக்கேன். இதுதான் என்ற வேலை. நீங்க படிச்சா என்ன, படிக்கட்டேன்னா எழுதி போடுறது என்ற வேலை, எழுதி போடுறது அனுப்புறது என்ற வேலை. அதை குழுவுல போட்டுறேன். அது குழுவுல போட்டா எல்லாத்துக்கும் போகுது. யாரு பார்த்தேன்னா அது 10 பேர் 16 பேர் இருப்பீங்க, எல்லாரும் பாத்துக்குவீங்க. இது போக தன்மின்கண் ஆராய்ச்சி மையம் ஒரு குழு வச்சிருக்கேன், அதுல போட்டிருக்கேன். காலை நீர் மருத்துவம், அதுல 200 பேர் இருக்காங்க. அவெல்லாம் நம்ம மாணவரே கிடையாது, பொதுவான அது 200 ரூபாய். அவன் யாருக்கோ போட்டு விட்டே இருப்பானு. நம்ம குழு இருக்கிறது ஒரு 10 யாரு வந்து பரிசு கொடுத்துருக்காங்களோ, பரிசம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வகுப்புல இருக்க முடியும், மற்ற யாரும் இருக்க முடியாது. அது ஆரம்பத்துல இப்ப 1 வருட மாணவர் தான் இனிமேல் இருக்க முடியும். 4 நாள் மாணவர்லாம் இருக்க முடியாது. 4 நாள் மாணவர்லாம்
இருக்க முடியாது. ஆமா, இனிமேல் ஒரு வருட மாணவர் தான், ஒரு வருட மாணவர் தான் சொல்லிட்டேன். 4 நாளுக்கு அப்புறம் கழிச்சு விட்டுருவேன். அவன் கொடுத்தேன்னா போனேன்னா போனாட்டு எனக்கு ஆளே தேவையில்லை. அது விடுதலை இல்லது, நமக்கு விடுதலை. நான் பாட்டு பொதுவான வகுப்பு, எனக்கு தேவையான வருமானம் வந்துகிட்டு தான் இருக்குது. நான் பேசாம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் பாட்டு வகுப்பு எடுத்து நடத்திட்டே இருப்பேன். போடா வேணும்னு போயிட்டே இருப்பேன். யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். என்னது, யாரை பத்தி ஆமா, எவன் பொழைச்ச நமக்கு என்ன, எவன் செத்தேன்னு பொழைச்சேன், நான் ஜாகாம இருக்கா சரி. என்னது, ஆமா, அவங்களும் அறிவு இருந்தா வந்து கத்துக்கிட்டு படிச்சுக்க வேண்டியதான். ஆமா, அது 4 நாள்ல எப்படி கத்துக்கவே முடியும். இத்தனை கத்து இன்னும் சென்னை வருதுன்னா அதான் 12 வருஷம். முதல் ஒரு வருஷம் நீங்க மாணவரா இருக்கிறது பெரிய விஷயம். ஒரு வருஷம் மாணவரா இருக்கிறது பெரிய விஷயம். அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஒரு வருஷம் நீங்க தாக்கு பிடிக்கலாம்னு பாருங்க. சரி, நான் நிறைவு செய்யறேன். இன்னைக்கு கூட எழுதியிருக்கேன் பாருங்க, ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு. எனக்கு நன்றி. இன்னும் பாருங்க, 20,000 பணம் கட்டி இருக்கிறாங்க. அதான் ஏற்கனவே 16,000 36,000 கட்டி இருக்கிறாங்க. எல்லாரும் 1 லட்சம் அந்த ஒரு ஆண்டுக்கான அந்த பணத்தை தயார் பண்ணிக்கங்க. எப்ப வாய்ப்பு இருக்குது கட்டி விட்டுருங்க. சரியா? அவங்க இவங்க பிறநிதியில் கட்டிட்டாங்க. அவங்க 1/2 லட்சம் கட்டிட்டாங்க. புரியுதா? அவங்க 12 ஆண்டு மாணவர். முதல் ஒரு வருடம் தான், முதல் ஒரு வருடம் இருந்தீங்கன்னா அப்புறம் 2வது வருடம், அப்புறம் 3வது வருடம் வேணுமில்ல. அப்புறம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடும். அந்த அளவுக்கு நீங்க கோடி கணக்குல செலவு பண்ற காசு மிச்சம், பணம் மிச்சம், சோறு மிச்சம். என்னது, காசு மிச்சம், சோறு மிச்சம், அலைச்சல் மிச்சம். வீட்டுக்குள்ளேயே இருந்த இடத்துல ஆரோக்கியம். என்னது, மெயினா வேலை மிச்சம் ஐயா. பொழுதுனைக்கும் ஆக்க கழுவ விளக்க விளக்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியுது இல்ல? அடாடாடாடா, 3 வேளை எடுத்துக்கொள்ளுகின்ற உணவுக்காக எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சியும், உணவுக்காக ஓடுறது காரம். ஒரு உணவு சமைக்கிற குறைஞ்சது 2 மணி நேரம் வேணும். 3 தடவைன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் அதுக்கு போறது வர்றது, மளிகை கடைக்கு போறது, ஒரு நாள் புற நாய் மாதிரி சோத்துக்கே சரி பண்றீங்க. அப்ப இந்த நேரம் காலம் மிச்சமாகுது. நேரம் காலம் மிச்சமாகுது. என்னென்ன செய்து யோசிக்கிறதா இருக்கு 3 வேளைக்கு. அடுத்ததுலயே ஓடுது ஐயா. கடைங்களா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வராங்க ஐயா இப்பெல்லாம். அப்ப சுறுசுறுப்பா இருக்குது, விடுதலை கிடைச்சி. அடங்க அப்பா சாமி, அவனுக்கு படுற பாடு இருக்கு. இதுதான் இது எடுத்து வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. நீங்க உணவுக்காக எழுதியிருப்பாரு ஒரு இடத்துல. இதனால என்ன நன்மைன்னு எழுதியிருப்பாரு. 13ஆம் பக்கம் 13. அதை நாளைக்கு பேசலாம். அது வந்து ஏன் இதை எதிர்த்தேன், நான் என்ன நன்மை அடைஞ்சேன், ஆக உணவுக்காக ஓடுறது வர்றது எல்லாம் எவ்வளவு மிச்சமாகுது, உடம்பை இழைக்கல. அதாவது 95 கிலோல இருந்து 60 கிலோ 62 கிலோக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பசி தாகம் நின்று போச்சு. நான் எப்போ அன்றாட கடமைகளை நான் கடின உழைப்புல ஈடுபட்டா மட்டும் சாதாரண உணவை சாப்பிட்டு அப்போ வந்து சுத்தம் செய்வேன். ஆடம்பரத்துக்காக உணவு சாப்பிட்டு நான் சுத்தம் செய்திருக்கிறேன். கடின உழைப்பு செய்யும்போது சாதாரண உணவு சாப்பிட்டு சுத்தம் செய்திருக்கேன். 2மே எழுதியிருக்காரு. நான் ஆடம்பரத்துக்காக உணவு சாப்பிட்டு 5 கிலோ ஏறி மீண்டும் அதை 3 நாள் சுத்தம் பண்ணியிருக்கிறேன். கடுமையான வேலை செய்கின்ற பொழுப்பு சாதாரண உணவை சாப்பிட்டு சுத்தம் பண்ணியிருக்கிறேன். மற்ற நேரங்களில் நீரும் காற்று வைத்துக்கொண்டு அன்றாட கடமைகளை செய்து கொண்டு காட்டுக்குள்ளிருந்து எழுதுறாரு. நான் போய் பார்க்குறப்ப காட்டுக்குள்ளதான் இருந்தார். காட்டுலதான் சந்திச்சேன். நான் காட்டுல ஓலை குடிச்சேன். அதே காத்து அடிச்சா பறக்குது. வெள்ளிங்கிற மலை அடிவாரம், பயங்கரமான யானைக்காடு. அவ்வளோ காத்து அடிச்சு தூக்குன்னு தூக்கும். அதனால இப்ப நான் காட்டுல 1 ஏக்கரா வாங்கியிருக்கேன். சரி, அதெல்லாம் செய்வேன். அதெல்லாம் நம்ம வளர்த்து எடுக்கணும். அது ஒண்ணும் இல்ல, வளர்த்து எடுக்கிற எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கிறேன். இது மழையே பெய்ய மாட்டேன். கிட்டத்தட்ட என் பக்கம் இப்ப என்ற காட்டு பக்கம் மழை பெஞ்சு 3 வருஷம் ஆச்சு. மழை பெஞ்சு 3 வருஷம் ஆச்சு எங்க காட்டு பக்கம். ஈரோடு பக்கம் மழை பெஞ்சு நல்ல கடுமையான மழை பெஞ்சு 3 வருஷம் ஆச்சு. கடுமையான மழை பெஞ்சு 2 மாசம் எங்க 3 மாசமே கோபிச்செட்டிப்பாளையத்துல மழையே இல்லை. 3 மாசமா சுத்தமா மழை இல்லை. பாண்டிச்சேரியாவது கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. பாண்டிச்சேரியாவது மழையே இல்லை. எங்களுக்கு சுத்தமா மழை இல்லை. எப்ப 3 வருஷமா மழை இல்லை. எத்தனை வருஷமா? 3 வருஷமா. நான் இருக்குது மலை அடிவாரம். அங்க புலிகள், அங்கே புலிகள் சரணாலயம்னு போட்டிருக்கோம். புலிகள் சரணாலயத்துக்கு ஒட்டியே நான் 1 ஏக்கரா வாங்கியிருக்கேன். அங்க வந்து புலிகள் சரணாலயம், யாரும் உள்ள நுழையக்கூடாதுமா. யாரும் போட்டு இது புலிகள் சரணாலயம். அது இருக்குது 5000 அது வச்சிருக்கானுங்க. எங்க தலைமுறை போடுற அது போகுது 100 கிலோமீட்டர் நீளத்துக்கு போகுது. என்ற இடத்துல இருந்து தொடங்குது. அது போகுது 100 கிலோமீட்டர். அது கர்நாடகா வரைக்கும் போதும். அது வரைக்கும் புலிகள் சரணாலயம். 100 ஏக்கர் 100 கிலோமீட்டர் நீளம், 100 கிலோமீட்டர் அகலத்துக்கு புலிகள் சரணாலயம். என்னது 100 கிலோமீட்டர் நீளம், 100 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. சிறுத்தை புலிலாம் இருக்கு. சிறுத்தை புலி இருக்கு. சிறுத்தை புலி மான் எல்லாமே இருக்கு. மக்கள் பயந்துருக்குல்ல இருக்கணும்.
புலிகள் சரணாலே அந்த வீட்டுக்கு முன்னாடி புலி வந்து நிக்குமான்னு கேக்குறேன். அது எங்கேயோ இருக்குது, யாருக்கு தெரியும்? என்னது சரி ம். சரிங்க. எங்கேயோ இருக்குது. இல்லைங்கய்யா, நீங்க எல்லாரையும் நடமாடும் செடியா இருக்கிறதுனால அங்க போய் வாங்கிட்டீங்களா? புலி எல்லாம் ஒண்ணு தீண்டாது. அதெல்லாம் கிடையாது. புலிகள் அங்க இருக்கு. புலிகள் சரணாலயம் அந்த புலி வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்குமான்னு கேக்குறேன். புலிகள் சரணாலயங்கிறது 100 கிலோமீட்டருக்கு 10 புலி இருந்து அதிசயம். 100 கிலோமீட்டருக்கு 10 புலி இருக்குது. 100 கிலோமீட்டர் நீளம், 100 கிலோமீட்டர் அகலத்துக்கு 10 புலி இருந்தா அதிசயம். ம்ம். அப்படின்னா புலியினோட எண்ணிக்கை என்னன்னு பாருங்க. என்னது இன்னைக்கு குறைஞ்சி ம். எண்ணிக்கையே இல்ல. 100 கிலோமீட்டர் நீளத்துக்கு 100 5 புலி 10 புலி தான் இருக்கும். அந்த அந்த 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அகலத்துல தான் அதுக்கு மான் வேட்டையாடிக்கும். என்னது ம். மான் வேட்டை. நமக்கு எவ்வளவு தேவை தெரியுமா? ஒரு சராசரி மனிதனுக்கு 5 சென்ட் இடம் வேணும். ம். அது சின்ன குடிசையை போட்டுக்கணும். சின்ன குடிசையை போட்டுட்டு மற்றதெல்லாம் காலி இடமா விட்டுறணும். அதுக்கு ம். பெருத சிறுக கட்டி பெருக. அதனால நான் தான் 100 சென்டா வாங்கிட்டேன். வெங்கடேசன் 5 சென்ட் வாங்கினாரு. நான் என்ன பண்ணேன், 100 சென்டா வாங்குறேன்னு. உடனே வாங்கினாரு. அது வாங்குறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அதுக்கு வேணும்னா 5 லட்சம் வேணும்ல. உடனே 5 லட்சம் தேவை. அதுக்குள்ள வெளிநாட்டுக்காரருக்கு 2 பேருக்கு பயிற்சி கொடுத்தேன். அவங்க $4000 $3000 யூரோ கொடுத்தாங்க. அவங்க பிரான்ஸ் நாட்டுக்காரரு. அவங்க பிரான்ஸ் நாட்டுக்காரரு. அவங்க ஈழத்திலிருந்து போனவங்க. அவங்களுக்கு வந்து நுரையீரல்ல வந்து சளி, ஆஸ்துமா, கொடூர ஆஸ்துமா, நடக்கவே முடியாது. ஆள் பார்த்தா முழுன்னு வெள்ளையா இருப்பாங்க. ஆனா எந்த ஆரோக்கியமும் இருக்காது. பார்த்தா இன்னும் அழகா இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா உள்ள போய் நுரையீரல் அவுட், நாரி கிடந்து. அப்புறம் சுத்தப்படுத்தி அவங்க கேட்டேன், $3000 உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு $3000 உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. $3000 அவங்க ஒரு 15 நாள் சம்பளத்தை கொடுத்தாங்க. எத்தனை? 15 ரூபா சம்பளம். நமக்கு பார்த்துட்டு இங்க 4 லட்சம் வந்துருச்சு. நமக்கு பார்த்தா நான் உடனே அப்போ தோட்டத்தை வாங்கிட்டேன். அப்போ உடனே தோட்டத்தை வாங்கி வச்சுங்க. அதான் வெளிநாட்டுக்கார் வைத்தியம் பார்த்து வேலை முடிஞ்சு போச்சு. வெளிநாட்டுக்காருக்கு நான் சொல்ற மாதிரி இப்ப இந்த நோயெல்லாம் சக்கரை நோயை தீர்த்துன்னு வச்சுங்க, $10,000 கொடுறான்னு அவங்க கொடுத்துருவானுங்க. அவனுக்கு ஒரு மாசம் சம்பளத்துக்கு நாம இங்க வந்து 10 ஏக்கரை பூமி வாங்கிடலாம். எத்தனை? ஆமாங்க. குறைஞ்சது வாங்கிடலாம். இதெல்லாம் என்ற திட்டம் இதுதான். இப்ப நீங்க கொடுக்குறத 10,000 வச்சுட்டு என்ன பண்றது? எனக்கு அடுக்கு போடாது கூட வாங்க 10,000 வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியும். நீங்க கொடுக்குற காசெல்லாம் எதுக்கும் ஆகாது. ஒரு கேபிள் மீட்டர் ஒயர் வாங்கினாமே 20,000 காலி ஆயிடும். சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, இருக்கட்டும். மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணியும் 3. ஜீர நீர் சுரந்தாலே நோய் செய்யும். கீழே பாருங்க, கீழே என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. அதுக்கு என்ன அர்த்தம்? ஜீரநீர் சுரந்தாலே அவை நோய் செய்யும். என்ன எழுதியிருக்காரு? நோய் வரும். அப்ப நீங்க வாயில பொருள் வச்சுட்டே இருந்தா என்ன செய்யும்? நோய் தான் வரும். அதைத்தான் அவர் எழுதியிருக்காரு. அதனால இறப்பை வேண்டாங்கிறான். அதான் இறப்பை என்ன வேண்டாங்கிறான். நுரையீரல் வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே? நுரையீரல் வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே? மூளை வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? மூளை எப்போ வந்தது தெரியுமா? இப்ப நமக்கு எப்படி மூளை வந்தது தெரியுமா? பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. மூளை எப்போ வருது? 5ஆம் அறிவுல தான் மூளை வரும். எந்த வழியில? 5ஆம் அறிவு. 5ஆம் அறிவு சொல்ற மண்டை எப்போ வருது? என்னது? மண்டை எப்போ வரும்? மரத்துக்கு மண்டை இருக்குதா? இல்ல. புழுவுக்கு மண்டை இருக்குதா? இல்ல. பூச்சிக்கு மண்டை இருக்குதா? இல்ல. அப்புறம் ஊர்வனுக்கு மண்டை இருக்குதா? இல்ல. எப்ப மண்டை வருது? முதுகெலும்பு பிராணி எப்ப வருதுன்னா 5ஆம் அறிவுல தான் முதுகெலும்பு பிராணி வருது. நம்ம முதுகெலும்புக்கு இருக்குதா இல்லையா? அப்ப முதுகெலும்பு பிராணிக்கு என்ன இருக்குது? மண்டை இருக்கு. அப்ப மண்டைக்குள்ள மூளை வருது. என்ன வருது? அப்ப மூளைங்கிறது எப்படி? ஆடு மாட்டுக்குள்ள தலை இருக்குங்களே, இருக்கு. ஆமா ஆமா, அதுக்கு என்ன இருக்கும்? மூளை இருக்கும் தானே? இருக்குமா இல்லையா? இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? இருக்குன்னு சொல்றது கரெக்ட் தான். பாத்து ஆட்டு மூளையை பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். சமைச்சு தின்றுக்கிறீங்களா? நான் சமைச்சு சாப்பிடலையா, ஆனா சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத பாத்துருக்கேன். அதுதான் 5ஆம் அறிவுன்னு பேரு. புரியுதா? 4ஆம் அறிவுக்குள்ள மூளை கிடையாது. 4ஆம் அறிவுக்குள்ள மூளை கிடையாது. 3ஆம் அறிவுக்கு மூளை கிடையாது. 2ஆம் அறிவுக்கு மூளை கிடையாது. மரத்துக்கு மூளை கிடையாது. மரத்துக்கு மூளை கிடையாது. இதெல்லாம் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா வாழ்க்கையில? இல்லையா? என்ன சொல்ல வர்றாங்களா பெரியநூதல்? மரத்துக்கு மூளை இல்லைங்களாமே, ஓரறிவு தொடுதல் உணர்வு இருக்கு. மூளை கிடையாது. அதுக்கு எப்ப மூளை வருது? 5ஆம் அறிவோட தான் மூளை வரும்.
என்ன 5ஆம் மண்டை வரணும், என்னது ஸ்கெல்டன் வரணும் மேல. அப்பதான் அது மூளை வரும். அப்பதான் சிந்திக்கிற தன்மை, என்னது பகுத்தறிதல், சிந்திக்கிற தன்மை அப்பதான் வரும். மற்றதுக்குலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணுமே, பரிணாம அறிவியல்ல படிச்சிருக்கணுமே, பார்க்கலையா? அப்புறம் எதுக்கு 10th படிச்சிருப்பீங்க, 11th படிச்சிருப்பீங்க, எல்லாம் பரிணாம அறிவியல் பார்த்துருப்பீங்கல்ல. அதெல்லாம் உற்று நோக்கலையா, கவனிக்கலையா? எங்க கவனிச்சேன், 2 மார்க் வாங்குறதுக்கு கவனிச்சேன், பாஸ் ஆயிட்டோம், நேரம் வேலைக்கு போய் உட்காந்துட்டோம். என்னது பாஸ் ஆயிட்டீங்க, வேலைக்கு போய் உட்காந்துட்டு மங்குடி மாதிரி உட்காந்து, சரியான மங்குடி அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சரியான மங்குடி மாதிரி உட்காந்து சம்பளத்தை வாங்கிட்டு தின்னுட்டு பேட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். அதுதானே? என்ன பதிலே இல்லை கலைஞலா? ஐயா மங்குடி, சரியான மங்குடி அமைச்சருங்கிற மாதிரி சரியான மங்கிலியா இருக்கிறோம். சரியான மங்குடியா இருக்கிறேன். முடிச்சுக்கலாமா? சரிங்க ஐயா. ரொம்ப நேரம் போச்சு. ஏதாவது சந்தேகம் இருக்கா கலைஞலா, பரமேஸ்வரி? இல்லையா? எனக்கு கை வலிக்குது இந்த பக்கம், ரைட் சைடு கை கிளர் வலிச்சிருந்தாங்க. இப்ப கை தூக்கறது சொல்றது அந்த எனக்கு இந்த மாதிரி வரும் எப்பவாச்சும். இந்த பசி இல்ல, தாகம் கரெக்டா இருக்கு. ஆனா இந்த வலி தெரியல. ஒரு சைடா படுத்ததுனால அப்படி இருக்குமா, சரியாயிடுமா நாளைக்கு? பாருங்க, அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பாருங்க. எல்லா நோய் வரும், எல்லா நோய் வந்து தான் எல்லா நோய் எல்லாம் அனுபவிச்சு தான் அது சரியாகும். நடி அடிக்குது ஐயா வலி. இப்ப வலிக்குதா? இல்லையா, காலையில எந்திரிக்கிறப்போ ஐயா. இப்ப எப்படி சரியாயிடுச்சா? இப்ப ஆமா, கொஞ்ச நேரம் நின்னு வச்சுங்க, நிறைய நேரம் வலது கால் முட்டி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு அதுல, உள்ளுக்குள்ள தடன்ற மாதிரி இருக்கு, எங்க விழுந்துருவோமோன்னு ஒரு உணர்வு இருக்கு. அதுதான் நீங்க ஓய்வு எடுத்துக்க மாட்டே எந்திரிக்க, சித்த நேரம் நடங்க. நடக்கிறதுக்குலாம் வசதியா இருக்குது இல்லையா? நடக்கிறதுக்குலாம் வசதியா இருக்கு இல்ல? நடந்துட்டு தான் வரேன் ஐயா. நடந்துட்டு ரொம்ப நேரம் நிக்கிறப்போ கொஞ்சம் இதுவா இருக்கு. படுத்துங்க நீங்க. அதாவது நடக்கிறது என்பது உங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புதாங்கிறது அர்த்தம். உங்களுக்கு யார் நடந்து பார்த்துட்டு படுத்துக்கணும், நடந்து பார்த்துட்டு ஓய்வு எடுத்துக்கணும். அப்படிதான் ஐயா செய்யறேன். அப்படியே அதுதான் உங்க வேலை. உங்க உடம்பை மீட்பதற்கும் சோதனை பண்ணி பாக்குறது தான். அதுக்காக வந்து என்ன பண்ண சொல்றாங்க? அதெல்லாம் கிடையாது. உங்களை சோதனை பண்றதுக்காக மட்டும் தான் ஒரு 2 அடி நடந்து பாத்துருங்க. தொடங்கறதுக்கு முன்னாடி எப்படி 13 வருஷமா இந்த லட்சணத்துல இருந்தது, இப்ப எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு தான். என்னது? ஆமாய்யா, அதுதாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த உடம்பு அந்த நீர் பயிற்சி பண்ண 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 அந்த வாயில விஷம் வர்றப்போ நீங்க என்ன பண்ணணும்? உடனே கீரையும் வெங்காயம் போட்டு, கீரையும் அவள் போட்டு தின்ற வேண்டியதா, அல்லது வெங்காயம் அவள் போட்டு திங்க வேண்டியதா, அல்லது கீரையும் அவள் போட்டு திங்க வேண்டியதா, உங்களுக்கு எது வசதியோ அது போட்டு தின்னுட்டீங்கன்னா, அந்த விஷத்தை இறக்கி விட்டீங்கன்னா மறுபடியும் நீர் பயிற்சி பண்ண வேண்டியதுதான். நீர் பயிற்சி 1 வாரம் பண்ணலாம், 10 நாள் பண்ணலாம், 20 நாள் பண்ணலாம், 1 மாசம் பண்ணலாம். இப்பதான் குடல் சுத்தம் பழகிட்டீங்கல்ல. அப்ப அந்த இப்ப 5 நாள் விரதம் இருந்துட்டு இன்னைக்கு முருங்கக்காய் சாப்பிட்டாச்சுங்க ஐயா. இப்ப 2 நாள் 3 நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3 நாள் விரதம் போடுறதா, இல்ல 1 நாள் சாப்பிட்டு மறுபடியும் தொடர்ந்து 5 நாள் இந்த மாதிரி விரதம் போடுறதா? 5 நாளுக்கு இப்ப அதே 5 நாள் போடுங்க. அப்புறம் அது 6 நாள் நீட்டிங்க, உங்க சௌகரியம் போல நீட்டிக்குங்க. சரி, ஒரு நாளையும் குறைச்சிக்கலாம், ஒரு நாளாவும் குறைக்கலாம், 5 நாளாவும் நீட்டலாம், 6 நாளாவும் நீட்டலாம், மறுபடியும் 1 நாளுக்கு. இதெல்லாம் உங்க சௌகரியம் போல நீட்டு. உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை, என்ன நீட்டிக்கு நல்ல உடம்பு ஒத்துழைப்புக்கு தகுந்த மாதிரி நீட்டிக்க சொல்றீங்க. அது ஏன்னா நோக்கமே வந்து ஜீரணீர் நின்னு போச்சுன்னா அந்த சுத்தப்படுத்துறதுக்கு தான் கீரை தேவை. இது வேற ஒண்ணுமே இல்ல. உங்கதான் எல்லாமே கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா, ஆரோக்கியம் தான் இங்க முக்கியம். துடப்பக்கட்டை போட்டு பழைய முன்னுண்ட உணவு, முன்னுண்ட விஷத்தை எடுப்பதற்கு தானே தவிர உடம்பு காற்றாலைங்கிற கருவி, அது புரியுதா இல்லையா? காற்றாலைங்கிற நடமாடும் தாவரம். அப்ப நீங்க எதுக்கு நீங்க உணவு பழக்கத்தை வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை எதுக்கு அந்த 5 நாள் 3 நாள் நான் 3 மணி நேரம் பண்ணாலும் அதுதான், 3 நாள் கழிச்சு பண்ணாலும் அதுதான். அந்த விஷத்தை வந்து தினம் படிக்கிற விஷத்தை தினம் எடுக்க மாதிரி வைக்கிறான். உங்களுக்கு விஷம் தாமதம் அப்படின்னாலும் விஷம் தினம் படிச்சா தினம் எடுக்கலாம். அந்த விஷம் கம்மியா வருதுன்னா அப்ப அதுக்கு தள்ளி போடலாம். கம்மியா வருதுன்னா ஆரம்பத்துல வந்து இப்ப பன்னீர்செல்வம் பண்ணதுக்கு ஒரு இடம் 3 வேளை சாப்பிட சொல்றான், 3 வேளை இறக்கி விட சொல்றான். அப்படியே ஒரு 10 நாள் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் 2 வேலையை குறைப்போம். என்னது? அப்புறம் 1 வேலையை குறைப்போம். அப்ப விஷம் குறைய உணவு திரிக்கிறது குறைக்கணும். என்னது? இது புரியுதா புரியலையா? இது யார் முடிவு எடுக்கணும்? நீங்க உங்களுக்கு விஷம் சேர்றது எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா?
எங்களுக்கு தான் ஏன் தெரியும். நான் எப்படி சொல்ல முடியும்? கரெக்டுங்க. இப்ப எனக்கு வசதி செஞ்சுன்னா உடனே வெங்காயத்தை போட்டு முடிஞ்சிருவேன். வெங்காயத்தை போட்டு ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஒரு கொய்யாக்காய் எடுத்து கடிச்சிடுவேன். என்னது ஒரே ஒரு கொய்யாக்காய், என்னது ஒரே ஒரு கொய்யாக்காய். சாப்பிட்டு வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஆட்டு மூளை வாங்கி அரை கிலோ வறுத்தீங்க சொல்றீங்களா? இல்ல ஆட்டு குடலை வாங்கி ஆட்டு குடலும் தலைசாரி வச்சு ஆட்டுக்குளம் இட்லி சுட சொல்லி சாப்பிட சொல்றீங்களான்னு கேக்குறேன். ஐயா சாப்பிட்டா சுத்தம் பண்ணிடலாமா ஐயா 2-3 நாளையில? இல்ல எனக்கு நான் கேக்குறேன். நீங்க எப்படியே போயிட்டு போங்க. எனக்கு நான் கேக்குறேன். நீங்க சைவம்னு சொன்னீங்களா ஐயா? நீங்க அதாங்க எப்படியே சாப்பிடுவீங்க? நான் கேக்குறேன். இப்ப வந்து நான் அன்ன பாதி சுத்தம் பண்றதுக்கு 5 இட்லியும் தலைக்கறி வச்சு சாப்பிடலாமான்னு உங்ககிட்ட கேக்குறேன் நானு. ஐயா சிசியரே சாப்பிட வேணாங்கிறீங்க, நீங்க குரு சாப்பிடுவீங்களா? எனக்கு அது தெரியாது. இப்ப எனக்கு முண்டை மாட்டு உட்காந்துருக்கேன். இந்த முண்டத்துக்கு பதில் சொல்லுங்க. அது வந்து ஆட்டுக்கறி தான் வேண்டாம் ஐயா. சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்ப நான் வந்து ஒரு முட்டைன்னு தெரியாம உட்காந்துருக்கிறேன். இப்ப நாங்க பேசுறேன். நான் இப்ப நீங்க இப்ப ஆசிரியர், நான் மாணவன். இந்த மாதிரி குடலை சுத்தம் பண்ணணுங்கிறேன். இந்த மாதிரி 4 நாள் பயிற்சி எடுத்தாச்சுங்க. 5 இட்லியுமே ஒரு அரை காய்கறி வச்சு தின்னீங்கன்னா நல்லா போகும்னு சொல்றீங்களா? இல்ல கீரை வச்சு சாப்பிட்டு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. ஐயா வேக வச்ச காய்கறியும் கீரையும் வச்சு குடலை சுத்தம் பண்ணுங்க ஐயா. சுத்தம் பண்ணுங்க. மாங்காய் முட்டை போட்டு கீரை அவல் அப்படி வச்சு சுத்தம் பண்ணுங்க. இதுதான் இப்பதான் முதல்ல நீங்க என்ன பண்றீங்க? ஆலோசனை இப்பதான் நீங்க வந்து எதுக்கு போயிருக்கீங்க? வைத்தியர் கிரேடுக்கு மேல வந்துட்டீங்க. இப்ப எனக்கு வைத்தியம் சொல்றீங்க மாதிரி அடுத்தவங்களுக்கு இதான் வைத்தியம். ஆமா ஐயா. ஃபர்ஸ்ட் 24 மணி நேரம் நீர் விரதம், அதுக்கப்புறம் 48 மணி நேரம், அப்புறம் 72 மணி நேரம். கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணுங்க ஐயா. அதுதான் பரிணாம அறிவியல். வெங்காயம் அவளு, வெங்காயம் கோதுமை ரவை உப்புமா, முட்டைகோசு, மாங்காய். அருமை அருமை. அருமை அருமை. நல்ல இப்பதான் மண்டை வேலை செய்யுது. அதாவது இப்பதான் என்னது நினைவு திரும்பி காலையில அச்சு வெல்லம் சாப்பிட்டுங்க ஐயா. குடல்ல தொண்டையில இருந்து கீழே வரைக்கும் விஷத்தை இறக்கி விட்டு சாயங்காலம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியதான் ஐயா. அருமை அருமை அருமை. அதான் சுருக்கமா சொல்லிட்டீங்க. நல்லா கெட்டியா பிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. சந்திப்போம். நன்றி.